இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதுல வரலாறு படைச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தான். அதுல ஒரு 100 பேரை லிஸ்ட் எடுத்து நம்ம அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம்னு வச்சுப்போம். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரா இருப்பா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் இயேசு கிறிஸ்துவா? இல்ல மாபெரும் அலெக்சாண்டரா? இல்ல முகமது நபியா? இல்ல ஐசக் நியூட்டனா? இப்படி மிகப்பெரிய கேள்வி எழும்புது இல்லையா? இது எல்லாத்தையும் தீர்மானிக்க உண்மையாவே விவாதிக்க ஒரு புத்தகம் வெளியாச்சு. அந்த புத்தகத்தோட பேரு தான் தி 100, a ranking of the most influential persons in the history. இந்த புக்கை எழுதினவர் பேரு மைக்கேல் ஹெச் ஹார்ட். இவர் ஒரு அமெரிக்கன். இவர் வெறும் ரைட்டர் மட்டும் இல்ல, ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன். இவர் இந்த புக்கை எழுதினப்ப மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. இந்த புக்கு 1978ல ரிலீஸ் ஆகுது. அந்த சமயத்துல இந்த புக்கு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியில ஏன் சிக்குச்சுன்னா, அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுத்த நபர்னால தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவர் முகமது நபிகளை குறித்து எழுதியிருக்காரு. ஏன் அவரு ரேங்கிங்க முகமது நபிக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி கிளம்பிச்சு. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்தாரு. அவங்க எல்லாத்துக்குமே அவர் ஒரே ஒரு பதில மட்டும்தான் சொன்னாரு. நான் ஒருத்தவங்கள குணத்தை வச்சுட்டு இந்த ரேங்கிங்க பண்ணல, என்கிட்ட இருந்த டேட்டாவை வச்சும் அவங்க வரலாற்றை எப்படி மாத்துனாங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த ரேங்கிங் பண்ணேன். இப்ப அந்த மனுஷன் பிறக்காட்டினா அந்த வரலாறுல என்ன பெரிய மாற்றம் உருவாகிருக்கும் அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த ரேங்கிங்க நான் பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே தைரியமா சொன்னாரு. ஸோ நம்ம நாளையில இருந்து அந்த ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து 100 பிளேஸ் வரை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஒவ்வொருத்தவங்களை பத்தியா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.